கதைகள் பாட கதைகள் பாட மீனாட்சி அருள் புரிவாய் மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மையானத்தில் வளர்ந்த பிள்ளை எப்பாதி தீச்சுடரி பிறந்த பிள்ளை சுடுகாட்டி வளர்ந்த பிள்ளை எங்கள் மாயாண்டி கதைகள் பாடு மதலைக்கு நீ அருள் புரிவாய் பேச்சி மகன் கதைகள் பாடு பேயாண்டி அருள் புரிவாடு சுடலையோட கதைகள் பாடு சுடலை மாடன் கதைகள் பாடு மனமதிய அருள் புரிவாய் சுடலையோட கதைகள் பாடு சுடலையோட கதைகள் பாடு உடனே வந்து அருள் புரிவாய் ஆதி வெள்ளி கையிலே சுவாமி ஆதி வெள்ளி கையிலே அரனோடு பார்வதியோ அழகோடு கொழுவிருந்தாடி தேவுகளும் 48,000 ரிஷிமார்களும் அகஸ்தியரம் புலஸ்தியரம் அழகு களை கோட்டு மாமுனியும் அழகியரம் அழகு களை கோட்டு மாமுனியோ ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி கடவுள் சிவபெருமானோடு அம்பிகை உமையவள் சிவசக்தி பார்வதி குழுவிருந்து வருகிறாள். மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான் இளைய பிள்ளை வேல் முருகனோடு 30 முக்கோடி தேவுக்கள் 48,000 ரிஷிமார்களோடு அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலை கோட்டு மாமுனிகள் சரி இப்படி எல்லோரும் கைலாசத்தில் குழுவிருக்க அந்த கையிலையில் யாரெல்லாம் கொழுவிருந்து வருகிறாரானால் யாரம்மா கொழுவிருந்து வருகின்றார்? ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரனோ அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டங்கள் ஆகாயவாணியோடு கங்காதேவி கங்காதேவி கொழுவிருக்கும் நாளையிலே கண்ட பகவானுக்கு தெய்வ திரு ரம்பையர் உல்லாசமா பாடுவாளா ஏனகைய வருவாளா மிருதங்கங்கள் போடுவாளா சரஸ்வதி வருவாளா சங்கீதங்கள் பாடுவாளா அஷ்டதுக்கு பாடல் கையில கையில கொழுவிருந்தா சிவபெருமானோடு ஆண்டவன் சிவபெருமானுக்கு தெய்வ திரு ரம்பையர்கள் திரு நடனங்கள் ஆடுவது வழக்கம். அந்த ஆண்டவனாகப்பட்ட பகவானுக்கு தெய்வ திரு பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுவது வழக்கம் அல்லவா? ஊர்வசி வருகிறாள், உல்லாசமா பாடுகிறாள். அந்த அம்மா உல்லாசமா பாடுவதும் மேனகை வந்து மிருதங்கம் போடுவதும் சரஸ்வதி வந்து சங்கீதங்கள் பாடுவது எல்லாம் வழக்கமாகவே இருந்தது. சங்கீதங்கள்லாம் அங்க கைலாசத்துல இருக்கு. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்து கைலாசத்துல இத்தனை பேர் இருந்து நாமை வணங்குவதினாலே நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லையே. ஆண்டவன் சிவபெருமான் 14 உலகத்தை படைத்து 14 லோகத்தை படைத்த பகவானும் 224 புவனங்களையும் படைத்து 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் படைத்து நாமளை போல சரி ஆண்டவன் சிவனின் வடிவத்தில் உன்னை போல ஆண்களையும் எங்களைப் போல ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் என்னை போல பெண்களையும் படைத்தார். உங்களைப் போல பெண்களையும் படைத்தால் மட்டும் போதாதல்லவா? போதாதக்கா. படைத்தார் சிவன் உலகமெல்லாம் சுவாமி படைத்தார் சிவன் உலகமெல்லாம் இந்த பாரியேழு உலகத்திற்கு பணிகளக்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியா அழகும்படி
கையில் கொடுத்தார் உலகில் தினை எடுத்து உடையவனின் கையில் கொடுத்தார் ஆளாக்கி தினை எடுத்து ஆளாக்கி தினை எடுத்து அரணாரோட கையில் கொடுத்தார் கையில் கொடுத்தா ஆதிசக்தி பார்வதியானவள் நாமளை போல மானிட மக்களை படைத்தால் மட்டும் போதாது படைத்தால் மட்டும் போதாதல்லவா படைத்த ஜீவன்களுக்கு அன்றாடம் 3 வேளை படியிழக்க வேண்டும் அல்லவா படியிழக்கணும் அக்கா என்ற நாளித்தனை எடுத்து நாதனின் கையில் கொடுத்து படைத்த மனுக்களுக்கு சென்று படியிழந்து வாருங்கள் அத்தான் ஆகட்டும் பார்வதி என்ற ஆதிசக்தி ஆண்டவளை வணி எழுப்பி வைக்க சரி ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி கடவுள் சிவபெருமா இந்த 14 உலகத்திற்கும் ஆமாக்கா சிறிய உயிராக இருக்கக்கூடிய சிற்றெரும்பு முதல் ஆமம்மா பெரிய உயிராக இருக்கக்கூடிய மதையான வரைக்கும் சரி உனக்கு படியிழந்துதான் வருதா அடேங்கப்ப ஓரறிவு ஜீவன் முதல் நம்மளை போல 6 அறிவு கொண்ட ஜீவன்கள் வரை ஆமா உலகத்துல பிறந்தாச்சுன்னு சொன்னாலே அந்த பிறந்த உயிர்களுக்கெல்லாம் படியிழப்பது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படியிழக்க வேண்டும் அல்லவா அடேங்கப்பா ஆண்டவன் பகவான் 14 உலகத்திற்கும் எப்படி படியிழந்தான் நாளி நல்ல திணை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தான் உனக்கு நல்ல திணை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார் மறக்க நல்ல திணை எடுத்து இந்த மாநிலத்தில் படியிழந்தார் இந்த மாநிலத்தில் படியிழந்தார் மாநிலத்தில் படியிழந்தார் நாளித்தினை எடுத்து நாட்டில் உள்ள மக்களுக்கு படியிழந்தார் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் படியிழக்கிறார் அல்லவா உலகத்தினை எடுத்து உலகத்தில் உள்ள மக்களுக்கு படியிழந்து மறக்காதினை எடுத்து மாநிலத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் படியிழந்தார் இந்த மாநிலம் எல்லாம் படியிழக்கிறார் அல்லவா பகவான் படியிழக்க போனதோ ஆதிசக்தி பார்வதி ஆண்டவன் அதிகாலை பொழுதே போனார அந்தி மாலை ஆச்சு என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனை எப்படி எதிர்பார்க்கிறாள் பகவான் எப்போ வருவார் என்று பார்வதியால் எதிர்பார்த்தாள் ஈசன் எப்போ வருவார் என்று சக்தி ஈஸ்வரியால் எப்போ வருவார் என்று ஈஸ்வரியால் எதிர்பார்த்தாள் கடவுள் எப்போ வருவார் என்று கண்ணன் தங்கை எதிர்பார்த்தாள் அவ தலவாசல் தன்னதி நரசெம்பு தண்ணீர் வைத்து அவ பாரிசாதம் மலரெடுத்து பகவானை எதிர்பார்த்து மலரெடுத்து பகவான பகவான் எப்ப வருவார் இப்ப வருமோ என்று சொல்லி பார்வதி அம்மா எதிர்பார்க்கிறார் பகவான் போன திசையை நோக்கி வழி மேல் விழி வைத்து எதிர்பார்க்கிறார் அதனாலே ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனை எதிர்பார்க்க அம்மை உமையவள் எதிர்பார்க்கிறாள் அல்லவா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மா படி
அந்த களைப்போடு பார கைலாசத்திற்கு வந்த பொழுது வரக்கூடிய நேரத்தில் ஆதிசக்தி பார்வதியானவள் ஆமாக்கா படியளந்த பகவானுக்கு சரி வாழைப்பழங்கள் கொடுத்து பாலும் பழமும் கொடுத்து இறையிழந்த பகவானுக்கு இளைப்பாரி கொடுத்து விட்டு கைலாசம் உள்ள அழைத்து சென்றாள். சரி இரு பேர்களும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சரி சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடும் போது கணவனும் மனைவியும் விளையாடி கொண்டிருக்கும் போது ஆதிசக்தி பார்வதி ஆமாக்கா என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்ன கேட்கிறா பாருங்கம்மா. ஆண்டவா ஐயா இறைவா பகவானே அத்தான் சரி சுவாமியே நாதா ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரனே ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரனே படியளக்கும் பரம்பொருளே பார்வதியால் வார்த்தை கேளோ படியளக்கும் பரம்பொருளே பார்வதியா வார்த்தை கேளோ சுவாமி பாரில் உள்ள படியளப்பை படியளப்ப உள்ள படியளப்பை படியளப்ப இந்த பார்வதி படியளப்ப பார்வதியால் பார்க்க வேணும் சுவாமி உலகில் உள்ள படியளப்பை சாமி படியளப்ப உத்தமினான் பார்க்கணும் ஆண்டவ பார்க்கணுமே களி உலகின் படியளப்பை இறைவா படியளப்ப படியளப்பை கடவுளை படியளப்ப கண்ணன் தங்கை பார்க்கணுமே கலியுலக படியளப்ப படியளப்ப கண்ணன் தங்க பார்க்கணுமே. சரி ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவன் இழைத்து கேட்கிறா. அந்த ஆண்டோட கேட்கின்றா ஆண்டவா ஐயா பகவானே தினந்தோறும் படியிலக்க போகிறேன்னு சொல்லி நீங்க போயிருந்தீங்க. ஆமா தினந்தோறும் இதே வேலையா இருக்கீல. கைலாசத்துல நான் தன்னந்தனியாகத்தானே இருக்கிறேன்தான். தன்னந்தனியா எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும்? அதனால ஐயா நாளை ஒரு நாள் சரி பாரில் உள்ள படியிலப்பை பார்ப்பதற்கு பார்வதி நான் வருகிறேன். பார்வதியால் வருகிறேன் சாமி. உலகில் உள்ள படியிலப்பை உத்தமி நான் பார்க்கணும். உங்கள் மனைவி உத்தமியால் பார்க்க வேண்டும் அல்லவா? களி உலகின் படியிலப்பை கண்ணன் தங்க நான் பார்க்கணும். ஆய கண்ணனின் தங்கை பார்க்கணும் சாமி. கணவன் போகும் இடம்லாம் மனைவி போகலாம்னு ஆசைப்படலாமா? கணவன் போற திசையில மனைவி போனா வீடு தாங்குமா, நாடு தாங்குமா, ஊரு தாங்குமா, உலகம் தாங்குமா? தாங்காதல்லவா? அவர் எந்த திசைக்கு போவாரு, எந்த திசையில இருந்து எப்படி வருவாரு? ஆமா பல ஊருக்கு போவாரு, பல விதமா இருப்பாரு, பல விதமா நடந்துக்கிடுவாரு. சரி அதனால இந்த பார்வதி கேட்ட பொழுது ஆண்டவன் மறுத்தார். என்னமா? ஏய் பார்வதி பார்வதி ஏய். இந்த கைலாசத்திலே ஆமா. ஒண்ணு சக்தி மையம் இருக்கணும், இல்லையெனில் சிவ மையம் இருக்கணும். நீ இருக்கிறேன்னு நான் இருக்கிறேன். நான் தன்னடி படி இழக்க போறேன். அப்ப நீ கைலாசத்துல இரு. நீ இருமா பெண்ணே. அப்பதான் கைலாசம் வெளிச்சமா இருக்கும். ஆமா. அப்படி என்ற ஆண்டவன் பார்வதியை தன்னந்தனியாக விட்டு விட்டு ஆமா சுவாமி. படி இழக்க பகவான் பூலோகம் சென்ற பொழுது பூலோகம் சென்ற பொழுது ஆதிசக்தி பார்வதியாள் கேட்டா. ஆதிசக்தி பார்வதியாள் பார்வதி நினைக்கிறா என்ன? இந்த ஆண்டவன் நம்மள ஒத்தையில விட்டுட்டு படியிலக்க போயிட்டாரு. நம்ம கைலாசத்துல இருக்கிறோம். நம்ம வாரேம்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லி போனதால அது போறதால அவர் படிதான் அளக்குறா இல்ல பட்டினியா போடுகிறாரா? பட்டினியா போடுகிறாரா? இன்னைக்கு நாம ஆண்டவனை பரிசோதனை செய்ய வேணுமே என்றோ ஆமம்மா. ஏ வாருமையா விஸ்வகர்மா வாருமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு காஞ்சிபுரம் கம்பு வெட்டி சிமிழ் வேணுமையா பூவரசம் கம்பு வெட்டி பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழ் வேணுமையா பூவரசம் கம்பு வெட்டி பூவரசம் கம்பு வெட்டி புழுதி மீது வேணும் ஐயோ. இன்னைக்கு நம்ம ஆண்டவனை பரிசோதனை செய்யணும். ஆமா என்று விஸ்வகர்மனை வரவழைத்தாள் பார்வதி. அம்மா பார்வதி. எப்பா என் மகனே விஸ்வகர்மா அம்மா தாயே எனக்கு காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் வேணுமப்பா பூவரசம் கம்பு வெட்டி பொது சிமிழ் வேணுமப்பா என்று சொல்லி ஆமா. ஆதிசக்தி கேட்ட போது மாட்டேன் என்று மறுத்தாரை விஸ்வகர்மா காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரே கட்டை சிமிழ் உண்டு பண்ணி காஞ்சிபுரம் கம்பு வெட்டியே காஞ்சிபுரம் கம்பு வெட்டியே வேணும் ஐயோ. பார்த்தார் விஸ்வகர்மன். சரி. பார்வதி கேட்டா மாட்டேன் என்று
மறக்க முடியுமா? அவ யாரு? நீயும் நானும் கேட்டா வேண்டாம்னு சொல்லுவாங்க. உலக மாதா பூமியை சுமக்குன்றதாய் பூமாதேவி அவனுக்கு மனைவி. அவ உலகம்மா அல்லவா? அவ கேட்கும் போது மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ பார்த்தார் விஸ்வகர்மன். விஸ்வகர்மன் பார்வதி கேட்ட பொழுது மாட்டேன் என்று மறக்காமல் ஆமோ காஞ்சிபுரம் கம்ப வெட்டி ஒரு கட்டை சிமிழ் உண்டு பண்ணி பூவரச கம்பு வெட்டி அழகான ஒரு சிறிய சிமிழ் ஒன்று செய்தார். அதனாலே அப்பேர்பட்ட பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழ் உண்டு பண்ணி சிமிழை செய்தால் மட்டும் போதாது, அதற்கு தகுந்தவாறு பூட்டும் போட்டு கண்டிப்பா பூட்டுன்னு பூட்டி பார்வதி கையில் கொடுத்தார். பார்வதா தேவி என்ன நினைக்கிறாள் தெரியுமா? என்ன நினைக்கிறா பாருங்க அந்த பார்வதா தேவி. சிமிழுக்குள்ள இன்றைக்கு ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சு அடைக்கணும். பார்வதி பார்த்தால் இந்த சிமிழுக்குள்ள ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சு அடைக்கணும். அந்த சிமிழுக்குள் இருக்கும் உயிருக்கு சிவன் படி இழக்கிறாரா இல்ல பட்டினியா போடுகிறாரா? ஆண்டவன் படி இழக்கத்தானே போயிருக்காரு. அப்ப இந்த உயிருக்கு அவர் படி இழக்கணும் இல்லையா? அந்த அம்மா நினைக்கிறாங்க. ஆமா என்ற ஆதிசக்தி பார்வதியானவள் பார்வதா தேவியானவள் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை பரிசோதனை செய்ய வேணுமே என்று என்னதை பிடிக்கிறா? என்ன பிடிக்கிறா? சிற்றேரும்பை தாண்டி இடித்து சிமிழுக்குள்ளே பிடித்தடைத்தார். அவன் முந்தானை சேலைக்குள்ளே முடிந்து கொண்டால பார்வதியால் உள்ளுக்குள் சொருகி கொண்டு எட்டோட எட்டு நாளா ஈசனை தாய் எதிர்பார்த்தாளா பார்த்தாள் பார்வதி. சிமிழுக்குள் தகுந்த உயிர் என்ன உயிர்? சிமிழோ சிறுசு. ஒன்ன பிடிச்சு அடைச்சோம்னு வச்சுக்கேன், சிமிழுக்குள்ள அடைக்க முடியுமா? சிமிழுக்குள்ள வெடிச்சுக்கிட்டு வெளியில வந்துருவேன். ஆமா சிமிழுக்குள்ள இருக்கிறதே உலகத்திலே சின்ன உசுப்புறான்னு சொன்னா அது என்ன உசுப்புறானு? ஓ ஐசி சிச்செரும்பு. ஆமா சரி. சிமிழுக்குள்ள ரெண்டு சிச்செரும்பை பிடித்து அடைத்தாள். ஆமாம்மா. ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு, ஒரு பெண் எறும்பு ஒரு ஆண் எறும்பு பாரா ஜோடி அடைக்கிறையா? ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ட்ஸ் பிடிச்சு. ஏன்னா நம்ம தானே சிவனை பிரிஞ்சு இருக்கிறோம், நம்ம அடைக்கிறதாவது ஜோடியா இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பை பிடித்து அடைத்து ஒரு லேடிஸையும் ஒரு ஜென்ட்ஸையும் பிடித்து அடைத்து சிமிழை பூட்டி முந்தான சேலையில முடிந்தாள். அவ முந்தானைக்குள்ள வச்சிருக்கிறா. எக்குளுக்குள் சொருகி வைத்தால் ஈசன் தேவி பார்வதியானவள். அம்மை உமையவள் காத்தடித்தாலும் காத்து உள்ள போகாத இடம், மூச்சு போகாத இடத்துல வச்சிருக்கா. இதுல இருக்கு செரும்புக்கு. உடனே ஆண்டவன் படி இழக்கிறாரா இல்ல பட்டினியா போடுகிறாரா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்று எட்டோடு 8 நாளா ஈசன் தேவி எதிர்பார்த்து கொண்டிருக்க ஆண்டவன் பகவான் படி இழந்து முடித்து விட்டு படி இழந்த களைப்போடு கைலாசத்துல வந்து பார்த்தா சரி பார்வதி தினந்தோறும் செய்வாளே பாத பணிவிடை. ஆமா பாத பணிவிடை செய்யல. பாத பணிவிடை இல்ல பாத பணிவிடை. ஆமா எந்நேரமும் சிரிச்ச முகமா இருந்து பகவான வரவேற்பா. ஸ்ரீதேவியா இருப்பாள, இன்னைக்கு சிரிச்ச முகமா இருக்கிறாளா? அப்படி என்று ஆண்டவன் பார்த்தா ஆமம்மா எடி பெண்ணே பார்வதியே பார்வதியே சனோட வார்த்தை எடி பெண்ணே பார்வதியே என்னுடைய வார்த்தைகளோ அடியடி பெண்ணே பார்வதிய ஈசனோட வார்த்தைகளே பகவான் இல்லாதே பழிமோசோ வந்ததென்ன ஈசன் இல்லா நேரத்திலே இடைஞ்சல் வந்த விவரம் என்ன? கடவுள் இல்லா நேரத்திலே உனக்கு களங்கள் வந்த விவரம் என்ன? ஆண்டவனும் கேட்டபோது ஆண்டவனும் கேட்டபோது ஆதிசக்தி ஆண்டவனும் கேட்டபோது ஆண்டவனும் கேட்டபோது ஆதிசக்தி அது பெண்ணே பார்வதி வந்த பகவான வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல. தலையில ஒரு பூ வச்சாலா நெத்தியில ஒரு பொட்டு வச்சாலா? சரி. அதனால பார்வதியானவள் தலையில ஒரு பூ வைக்காம நெத்தியில ஒரு பொட்டு வைக்காம வெளியே போன பகவானை எதிர்பார்க்காமல் அந்த கூந்தல கூட முடியல.
விரிச்சு போட்டிருக்கா. அதாவது வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மனுஷன் சரி வரும்போது கட்டின மனைவி பொண்டாட்டி முகத்தை பாப்பாங்களாம். ஆமா. ஏன் கேளுங்க. ஏன்பா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல ஒரு சிரிச்ச முகமும் சீதையுமா இருந்தான்னு சொன்னா வச்சா அங்க யானை போல வேலை இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அவன் முகத்தை பார்த்தா பூனை போல பூனையை தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கும். பூனை யானையை தூக்கி வச்ச மாதிரி வேலை இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த அம்மா முகத்தை பார்த்தான்னு சொன்னா பூனையை தூக்கி வச்ச மாதிரி ஆயிருமா. பூனையை தூக்கி வச்ச மாதிரி எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? வழக்கு அரிசியை போட்டாலும் உடனே வந்துரும். 1/2 கிலோ காணத்தை போட்டு உடனே வறுத்துடலாம் முகத்துல வறுத்துடலாம். தூக்கிக்கிட்டு இருக்கா 4 முளை. அப்படி இருக்கால இந்த பார்வதி. சரி ஏய் பார்வதி, இந்த பகவான் இல்லாத நேரத்துல உனக்கு எது பழி மோசம் வந்ததம்மா? இந்த ஈசன் இல்லாத நேரத்துல உனக்கு இடைஞ்சல் வந்த விவரம் என்ன என்று சொல்லி ஆண்டவன் பகவான் கேட்ட போது ஆமம்மா ஆதிசக்தியான பார்வதா தேவி சொல்லுகிறா. என்ன சொல்லுகின்றா? தான் நீங்களோ படி இழக்க போறேன்னு போனீங்களே, இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் படி இழந்தீர்களா? பார்வதி என்ன இந்த பகவான் இடத்துல இந்த கேள்வி கேட்கலாமா? படி அளந்தீர்களா அடக்கலையா? பார்வதி என்ன இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி இழந்தேன், எல்லா உயிர்களுக்கும் படி இழந்தேன். கல்லில் வாழ் தேரை முதல் கற்பைக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் படி இழந்தேன் பார்வதி. கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் படி இழந்து எனக்கு உனக்கு என் மேல என்ன சந்தேகம்? என் மேல சந்தேகம் அம்மா இல்லையத்தா, என்னிடத்தில் 2 ஜீவன்கள் பட்டினியாக இருக்கிறது. ஆனா நீங்களோ படி இழந்தேன்னு சொல்லுறீங்க. சரி ஏ பார்வதி, நான் எல்லா மக்களுக்கும் படி இழந்தேன், உன்னிடத்தில் 2 உயிர்கள் இருக்குன்னு சொல்லுறீ. எடுத்துக்காட்டு நான் தன தெரியும் இருக்குதுன்னு சொல்லி எங்க இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதி சிவிலை மெல்ல திறந்தாளே. சிவிலை மெல்ல திறக்கும் போது சிற்றெரும்பு வாயதீரே கப்பிக்கொண்டு திங்கு மட்டும் தின்றிருக்கு, திங்க முடியாமல் வைத்திருக்கு. ஒண்ணு மட்டும் உண்டு உண்ண முடியாமல் வைத்திருக்கு. சுத்தி சுத்தி வருகுதையா, சுத்தி வருகுதையா, சூழவட்டம் போடுதையா, சுத்தி வருகுதையா, சுத்தி சுத்தி வருகுதையா, வட்டம் போடுதையோ. பார்வதி ஆதிசக்தி உமையவள் பார்வதா தேவியானவள் ஆண்டவனை பார்த்த உடனே சிமிழ் அப்படியே திறந்த முந்தான சேலையில வச்சிருந்தா பத்தியா, முந்தான அப்படியே அவுத்து அந்த சிமிழை திறந்த பொழுது ஆமம்மா சிற்றெரும்பு வாயதிலே என்ன இருக்கிறது, வாயில என்ன இருக்குதுன்னு வாரம்மா திணையரிசியை கவிக்கொண்டு பகவான் கால சுத்தி 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 வருகிறது. அந்த அம்மால சுத்தலியா? அந்த அம்மா 8 பட்டினா வச்சிருக்கா. ஆனா இந்த எறும்புக்கு படி இழந்தது இந்த பரமசிவன். அந்த எறும்புக்கும் படி இழந்தா அதான் ஈசனோட மகிமை. ஆமா சரி. அப்ப பார்த்தா பார்வதி பார்வதா தேவியானவள் ஐயா நம்ம இந்த முந்தான சேலையில முடித்து வைத்த இந்த சிமிழுக்குள்ள இந்த உயிருக்கும் ஆண்டவன் படி இழந்திருக்கிறாரா? இப்பேற்பட்ட ஆண்டவனையா நம்ம பரிசோதனை செய்தோம் ஆமம்மா என்று சொல்லி ஆதிசக்தி மனம் வருந்தி கேட்கிறாள். என்ன கேட்கிறா பாருங்க. இறைவா ஈஸ்வரா, அடியால் நான் செய்த குற்றம் அரணாரே பொறுக்க வேண்டும், இந்த சிறியால் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும், பார்வதியால் நான் செய்த குற்றம் பகவான் நீங்க தானே ஆண்டவா பொறுக்கணும். ஆமா மனைவி செய்த குற்றத்தை கணவன் தான் பொறுத்து போகணும். நீங்க பொறுக்கணும் சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்துருவான். பார்வதி அது புலோகத்துல சரி, மேலோகம் கைலாச பர்வதம். ஓ கைலாச பர்வதம். இது நியாயம்னா நியாயம்தான். ஆமா அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி நியாயம் தான், தர்மம் தர்மம் தான் என்றாகன்னு சொல்லுது. உன் பிள்ளை இருக்கானே மூத்த பிள்ளை விநாயக பெருமான், அவனுக்கு ஒரு நியாயம், இளைய பிள்ளை வேல் முருகனுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம் கிடையாது. கிடையவே கிடையாது. நீ ஒண்ணுதான், உன் பிள்ளையும் ஒண்ணுதான். எனக்கு எல்லாருமே ஒரே கண்ணு தான். நான் எவ்வளவோ சொல்லியும் இந்த ஆண்டவனை நீ பரிசோதனை செய்திருக்கிறாய் அல்லவா? இந்த ஆண்டவனின் மகிமை என்னன்னு தெரியுமா? செப்புக்குள்ள இருந்திட்டாலும் சிவனறிய மாயமில்லையே, பாதாளத்தில் இருந்திட்டாலும் பகவான் அறிய மாயமில்லையே, பாதாளத்தில் இருந்திட்டாலும் பகவான் அறிய மாயமில்லையே, அறைக்குள்ள இருந்திட்டாலும் அரணறிய மாயமில்லை, மாயமில்லை, அரணறிய மாயமில்லை, அறைக்குள்ள இருந்திட்டாலும் அரணறிய மாயமில்லை, மாயமில்லை. அடியடி பெண்ணை பார்வதி ஈசனோட வார்த்தைகள். ஏய் பார்வதி தப்பு செஞ்சிருக்கல்ல, சரி தண்டனை அனுபவிச்சே தீரணும். நம்ம உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும் இல்லவா? பத்துக்காத. அதனாலே செப்புக்குள்ள இருந்திட்டாலும் சிவனறிய மாயமில்லை. சரி நான் தானே பாடுபடணும். அப்படி
சரி சரி அறைக்குள்ள இருந்தாலும் அரண்யறிய மாயமில்லை அல்லவா மாயமில்லை அல்லவா ஈசனை பிரிந்து 8 நாள் பம்பையாற்றாங்க கரையதுல போய் தவம் இருக்கு போன என்னை விட்டு பிரிஞ்சு போனோம் நீ தான் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை ஆமாம்மா என்று சொல்லி ஆமையா அந்த ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா கைலாசம் தாங்கடந்து கைலாசம் தாங்கடந்து ஆதி கண்ணன் தங்க ஏகிவா கைலாசம் தாங்கடந்து கண்ணன் தங்க ஏகிவா பார்வதி தேவியானவள் பம்பையாற்றங்கரையதற்கு செல்ல வேணுமே என்று ஆண்டவா இந்த தண்டனை எனக்கு நிச்சயமா உண்டா உண்டு உனக்கு எல்லாம் உண்டு சரி ஐயா உண்டு அம்மா உண்டு எல்லாம் உண்டு பம்பையாற்றங்கரையதிலே வந்து அந்த தேவி பார்வதா தேவியானவள் குளித்து நீராடி கோல வண்ண பட்டுடுத்தி குளிக்கா நீராடுறா கோல வர்ண பட்டு உடுத்துக்கிறா ஆண்டவனை எண்ணி 8 நாள் தவம் இருக்கணும் ஆமா ஆண்டவனை பிரிஞ்சு 8 நாள் தவம் இருக்குன்னு சொன்னா சாதாரண விஷயமா இல்லை அல்லவா இருக்கிறாரே எங்க ஐயா பக்கம் ஓட்டுக்குழி சுடலை மாட சுவாமி சுடலை மாடன் இவருக்கு 8 நாள் விரதம் இருக்கணும் காப்பு கட்டிட்டு இருந்தாலே பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு எந்நேரமும் வீட்டுல பாரு அந்நேரமும் ஞாபகம் வராது ஐயாவுக்கு விரதம் இருக்க அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு ஆம்லெட் போட்டு சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் வாங்கித்தா அப்படிங்க வேண்டியது எல்லாம் அவருடைய சோதனை வாழவுக்கு வருமா அவரோட சோதனையை சோதிச்சு பாக்குற அதையும் தாண்டி வரணும் அதனாலே ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனை விரிந்து ஆமாக்கா பம்பையாற்றங்கரையதிலே எப்படி தவம் இருக்கிறாள் எப்படி தவம் இருக்கின்றா ஆற்று நல்ல மண்ணெடுத்தாள் அரணாரை பிடித்து வைத்தாள் சேற்று நல்ல மண்ணெடுத்து சிவனாரை பிடித்து வைத்தாள் அவன் முட்டளவு மண்ணெடுத்து தொடையளவு சாமி மண்ணெடுத்து 90 அவலிங்கோ வைத்தார் நல்ல சுவாமி அரணை என்று அருந்தவசு அம்மா செய்து கடவுளைத்தான் நோக்கியல்லோ செய்து கடவுளைத்தான் நோக்கியல்லோ அங்க கடியத்தவோ செய்து